ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிசம் பண்ணணும். பண்ணதுக்கப்புறவு தேவையான கருவேப்பிலை போடணும். போட்டதுக்கப்புறவு என்ன போடணும் அப்படின்னா தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா தக்காளி வசக்கணும். வசக்கி நல்ல கண்ணாடி பதத்தில் வரணும். அது தக்காளி வேகிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வசக்கணும். உப்பு வசக்கினதுக்கு அப்புறவு நம்மளுக்கு தேவையான மசாலா என்னதெல்லாம் அப்படின்னா மல்லிப்பொடி, வத்தப்பொடி, அப்புறம் புளிக்குழம்பு பொடி போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, இது எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு அதையுமே நல்லா வசக்கணும். நல்லா வசக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இது குழம்புக்கு தேவையான மசாலா. இது மட்டும்தான் மசாலா தேவையான அளவு. இதுவே போதுமானது மசாலாவுக்கு. இதுவே நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா திக்காக இருக்கும். கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கும். அதனால் இதுவே போதுமானது. இது தேவையான அளவு புளி கரைசலை கரைச்சி வச்சு அதையும் நம்ம ஊற்றுறோம். ஊற்றி அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மீன் குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஊற்றுறது கண்டிப்பாக ஊற்றணும். அது நெல்லிக்காய் சைஸ் அளவு நீங்கள் புளி ஊற்றலாம். அதுக்கப்புறம் மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நல்ல ஃப்ளேவருக்காக நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா முருங்கைக்காய் டேஸ்ட்டு கொடுக்கும். இதுவும் போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது போடுறோம். அப்புறம் மாங்காய் ஃப்ளேவருக்காகவும், அப்புறம் மிளகாவும் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த நேரத்தில் இதெல்லாம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவும் வேகும் சீக்கிரம். அப்புறம் மீன் போடுறோம். சாலை மீன் நாங்கள் இப்போதைக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் ஃபிஷ் துண்டு மீனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினா போதுமானது. தேங்காய் மட்டுமே போதும். அதுவும் நல்லாயிருக்கும். மசாலா ப்ளஸ் தேங்காய் இதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றி ஒரு ஷேக் பண்ணி, ஏன்னா நம்ம கிண்டி விட்டால் மீன் முள் செதில் வந்துடும். அதனால் உடஞ்சிடும். அதனால் நம்ம மூடி வச்சு ஒரு ஷேக் மட்டும் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனும் முருங்கைக்காவை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுவும் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு மல்லி இலையை தூவி இறக்குனோம்னா கம கமன்னு அப்படியே வாசனை தூக்குதா மீன் குழம்பு தயார்.